வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம ஜாதகத்துப்படி வெளிநாட்டு யோகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வெளிநாட்டை வந்துட்டு போகிறது வந்து ஒரு யோகமாக தான் பார்க்குறாங்க. முன்னொரு காலத்தில் அது வந்து தோஷமாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இவன் வந்துட்டு ஊரை விட்டு போயிடுவான், ஊரை விட்டு போகிறவன் அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு. அப்போ வந்து கம்ப்யூட்டர் இல்லாத காலம். ஓகே, இப்போ வந்து கம்ப்யூட்டர் காலத்தில் எல்லாரும் ஒரு வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் போய் தான் பிழைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கம்ப்யூட்டராக இல்லாட்டியுமே கூட எல்லாரும் பொருளாதாரத்தை நோக்கி தான் பயணிக்க வேண்டியதாக இருக்குது. பொருளாதாரம் அவ்வளோ ரொம்ப தேவையான ஒரு பொருளாக மாறிடுச்சு இந்த காலத்தில். ஓகே, இப்போ ஜாதகத்துப்படி இப்போ நம்ம ஜாதகம் எப்படி ஜாதகம் வந்துட்டு நண்பர்களே ஆக்சுவலாக புரிஞ்சுங்க. நம்ம ஜாதகம் வந்துட்டு ஒரு வழிகாட்டி தான். இந்த ஜாதகத்தினால வந்து எதையுமே மாற்றிட முடியாது. உங்களுடைய நீங்கள் பிறந்த நேரத்தை வச்சு உங்கள் ஜாதகம், லக்னம், லக்னாதிபதி, மற்ற 9 எல்லா கிரகங்களும் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை முறையே இருக்க போகுது. பரிகாரம் வந்து பண்ணலாமே ஒழிய, பரிகாரம் வந்து சில பேர்த்துக்கு பலிக்குது அப்படிங்கிறத தாண்டி, பரிகாரமே வந்து பலிக்கிறதுக்கு அதுலேயும் ஒரு பிராப்தம் இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில். அதுவும் இல்லைன்னா அதுவும் பரிகாரமும் பலிக்காது. ஸோ நம்மளுடைய ஜோதிட விதிப்படி என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் வந்து பரிகாரத்தை பெருசாக நாங்கள் எடுத்துக்கிறது கிடையாது. பிரார்த்தனை நீங்கள் பண்ணலாம், அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஏன்னா கடவுளுக்கு மீஞ்சினது எதுவுமே கிடையாது இல்லையா நண்பர்களே. ஓகே, இப்போது நீங்கள் வந்து கூகுள்லேருந்து உங்களுடைய அஸ்ட்ராலஜி ஜாதகம் எடுத்துக்கோங்க, பிறந்த ஜாதகம் எடுத்துக்கோங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு லக்னம் வந்து சிம்ம லக்னமாக வந்துச்சுன்னா இதுதான் லான்னு போட்டிருப்பாங்க உங்கள் ஜாதகத்தில். இது வந்து அப்படின்னா லக்னம் முதல் வீடு எடுத்துக்கணும். நீங்கள் இந்த லக்னாதிபதி வந்து சூரியன். சூரியன் வந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இதில் மறைஞ்சிருந்தால் நீ கண்டிப்பாக ஊரை விட்டு நீங்கள் போகலாம், வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம். உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அது போய் நீங்கள் ஒரு பெரிய பொருளாதாரத்தை சம்பாதிக்கலாம், பெரிய மதிப்பு மரியாதை உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா லக்னாதிபதி மறைஞ்சிட்டார். ஸோ நீங்கள் வந்து அதாவது உங்கள் சொந்த ஊரை விட்டு நீங்கள் வேறு ஊரில் போய் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி உங்களுக்கு இருக்குது. அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து அசால்ட்டாக நீங்களே முயற்சி பண்ணி போய்க்கலாம். கண்டிப்பாக அதுவும் நடக்கும், அந்த தசாபுத்தி காலத்தில் நடக்கும். இது ஒரு விதியாக நீங்கள் வச்சுக்கோங்க. 6, 8, 12ஆம் வீடு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். 6ஆம் வீடு சூரியன், 8, இது 12 சூரியன். ஓகே, இந்த 3 வீட்டில் வந்து லக்னாதிபதி மறைஞ்சிட்டாருன்னா, அதாவது இது வந்து சிம்ம லக்கணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் வேறு லக்னமாக இருந்தீங்கன்னா அந்த லக்னாதிபதி எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. 6, 8, 12ஆம் வீட்டில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்குங்க. ஓகே, இது ஒரு விதி. ஓகே, இப்போ இதை நம்ம எடுத்துருவோம். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் இதே லக்னமாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதே லக்னத்துக்கு சூரியன் வந்து மறையிலின்னு வச்சுக்கோங்க. ஓகே, சூரியன் வந்து இங்கேயே இருக்கார், சூரியன் லக்னத்திலேயே இருக்கார். 2ஆம் விதி என்ன சொல்லுதுன்னா, குரு பகவான், அதாவது குரு பகவான் தான் வந்து பெரிய சுபகிரகம். இயற்கையில் சுபகிரகம் வந்து குரு பகவான் இருக்கிற 9 நவகிரகங்களையே. ஸோ அந்த குரு பகவான் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாருன்னா நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம், வெளிநாட்டில் நீங்கள் இருக்கலாம், எந்த விதமான சந்தேகமே வேண்டாம். நீங்கள் வந்து அதோட தசாபுத்தி காலத்தில் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். 12ஆம் வீடுன்னு எதுனா இங்கே இருந்தால் நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். 1, 2, 3 அதாவது கிளாக் வைஸில் நீங்கள் போய் வந்துட்டு வந்த வீடு வந்து 12ஆம் வீடு. இது வந்து குரு பகவான். குரு வந்து இங்கே 12ஆம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா இந்த சூரியன் லக்கணம், அதாவது சிம்ம லக்கணத்துக்கு குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார். எப்படி சொல்கிறோம்? ஏன்னா கடகத்தில் இருக்கார். கடகத்தில் வந்து குரு பகவான் உச்சமான வீடு. குருவுடைய உச்ச வீடு வந்து கடகம். ஆட்சி வீடு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதுவும் அதாவது மீனமும் தனுசும் குருவுடைய ஆட்சி வீடுகள். இப்போ உச்ச வீட்டில் 12ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கார் அப்படின்னா இவன் கண்டிப்பாக 100% அவங்க வெளிநாட்டு யோகம், அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஓகே, ஏன் அப்படி சொல்கிறோம் குரு பகவான் இங்கே இருந்தால்? ஏன்னா குரு பகவான் வந்து காலபுருஷ தத்துவ மேஷம் தான் ஃபஸ்ட்டு வீடு. காலபுருஷ தத்துவத்துப்படி 9, அதாவது பாக்கியாதிபதி ப்ளஸ் விரையாதிபதி 9, 12க்கு உண்டான அதிபதி வந்து குரு பகவான். அதனால தான் நம்ம வந்து குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற நம்ம அடிச்சு சொல்கிறோம், கண்டிப்பாக சொல்கிறோம். ப்ளஸ் இது முதல் தரமான யோகம். 2வது தரமான யோகம் நீ எப்படின்னா, சப்போஸ் சூரியனுக்கு குரு பகவான் 8ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்காரு, இங்கே இருந்தாலும் இதுவும் மிக அடுத்த இரண்டாவது யோகமான அமைப்பு. இங்கே குரு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போவீங்க, அதில் எந்த விதமான சந்தேகமே வேண்டாம். ஓகே, இந்த 2 தான் மிகப்பெரிய அமைப்பு, நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இது ஒரு ரூல்ஸு. ஓகே, இது நம்ம எடுத்துடும். அடுத்தது ரூல்ஸ் பார்ப்போம். இப்போ இன்னொரு 3வது விதி, பொது விதி என்ன சொல்லுதுன்னா, அதாவது நம்ம சர்ப்ப கிரகங்கள் சொல்கிறது வந்துட்டு ராகு கேதுகள் தான் சொல்கிறோம். ராகு வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான கிரகம். கேது வந்து நம்ம ஞானக்காரன்னு சொல்லுவோம். சப்போஸ் நீங்கள் வந்து ராகு பகவான் இங்கேயே, அதாவது லக்னத்திலேயே ராகு இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோன்னா, லக்னத்தில் ராகு இருந்தால் அது நேர ஆப்போசிட்டில் 7ஆம் வீட்டில் கேது இருப்பார். ஓகே, இங்கே கேது இருந்தால் இங்கே ராகு இருப்பார். அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ராகு வந்து லக்னத்திலேயோ இல்லை 2ஆம் இடத்துலையோ இல்லை 7 இல்லை 8 இந்த இடத்துல ராகு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம்.
ஏன்னா வந்து ராகு வந்து லக்னாதிபதியை கெடுக்கிறாரு, தனஸ்தானத்தை கெடுக்கிறாரு, ப்ளஸ் 8 7ஆம் 8ஆம் இடத்தை வந்துட்டு கெடுக்கிறாரு ராகு பகவான். அப்படின்னு அர்த்தம் நீங்கள் சொந்த ஊரில் சுற்றுப்புறத்தில் சொந்த பந்தங்களோட வந்து இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தோஷத்தை வந்து ராகு பகவான் கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு பேர் சர்ப்ப கிரகங்களோட இது சூழப்பட்ட ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தோஷ ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது வந்து ஒரு விதமான யோகம் தான். ஏன்னா இது வந்து சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்தில் போயிட்டு படித்தாங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை இருக்குது. ஏன்னா ராகு பகவான் ராகுக்கு இது வந்துட்டு அது வேற மதத்தை குறிக்கிற கிரகம். ஓகே நண்பர்கள், இது ஒரு மிகச்சிறந்த யோகமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஓகே அடுத்தது வந்துட்டு நீங்கள் வந்து சனி பகவான், சனியும் சந்திரனும் ஒரு பயண கிரகங்கள் சொல்லுவாங்க. அதாவது டிராவல் பண்ணுறக்கூடிய கிரகம் வந்து சனியும் சந்திரனும். சப்போஸ் உங்களுக்கு வந்து சனி பகவான் அதாவது இங்கே அதாவது உங்களுக்கு 12ஆம் வீட்லேயே சனி இருந்தால் கூட இது அடுத்த தரமான அமைப்பு. சனியும் சந்திரன் இங்கே இருக்காங்க அப்படின்னா சந்திரன் கூட சனி இங்கே இருந்தாவே உங்களுக்கு வந்து வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக உண்டு இந்த சனியோட தசாபுத்தியில். அதே மாதிரி சந்திரன் இருந்தாலும் உங்களுக்கு வெளிநாடு போகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது ஒரு ரூல்ஸ் எடுத்துங்க. அடுத்தது வந்துட்டு சர லக்கணங்கள், அதாவது 3 விதமான லக்னங்கள் இருக்குது. சரம், ஸ்திரம், உபயம். இது வந்து சரலக்கணம், அதாவது மேஷம், கடகம் ப்ளஸ் துலாம் ப்ளஸ் மகரம் வந்து சரலக்கணம். ஸ்திர லக்னம் வந்துட்டு இந்த அடுத்த லக்கணம் வரும், அதாவது ரிஷபம், சிம்மம் ப்ளஸ் விருச்சியம் ப்ளஸ் கும்பம், இதெல்லாம் ஸ்திர லக்கணம். உபய லக்கணங்கள் இந்த 4 காரணங்களுக்கு லக்கணம் தான் உபய லக்கணங்கள்னு சொல்லுவாங்க. இதில் சரலக்கணத்தில் இருக்கிற சரலக்கணத்தில் பிறந்த நண்பர்கள் வந்துட்டு கண்டிப்பாக அங்கே வெளிநாடு போகலாம். ஏன்னா சரலக்கணம் சரம், அதாவது நீர் நெருப்பு நிலம் காற்றுன்னு சொல்லுவோம். இந்த வீட்டில் வந்துட்டு இதை பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீர் நெருப்பு நிலம் காற்று, அது மாதிரி வீட்டில் பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அது வகையில் பார்த்தீங்கன்னா அதாவது சரலக்கத்தில் வர்ற பிறந்த நண்பர்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அமைப்பு இருக்குது. சரலக்கத்தில் நின்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்தாலும் நீங்கள் வந்து வெளிநாடு போகலாம். சப்போஸ் இங்கேயே குரு இருக்கார், குருவோட தசாபுத்தி நடந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகலாம். இங்கே சரம், இங்கே வந்துட்டு எது துலாம் வீடு இல்லை மகர வீடு. இது வந்து அடுத்த யோகமான அமைப்பு. ப்ளஸ் நீர் வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர் ராசி அதாவது மீனம் வந்து ஒரு நீர் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டில் இல்லை இதை கடகம் இல்லை விருச்சியம், இந்த நீர் வீடுகள் வந்துட்டு காட்டு. ஆமாம், ஸோ இந்த 3 வீடுகள் நீர் வீடுகள் சொல்லுவாங்க. அதாவது கடகம், விருச்சியம், மீனம். இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு கிரகங்கள் நின்று தசாபுத்தி நடந்துச்சுனாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகலாம். அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகே, இதுக்கு உண்டான ரூல்ஸை பார்த்துட்டோம். ப்ளஸ் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ராகு திசையோ புத்தியோ நடந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம். எங்கே இந்த வீட்டில் 12 வீட்டில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ராகுவோடைய திசையோ புத்தியோ வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் வேறு மதத்தை குறிக்கிற கிரகங்கள் அப்படிங்கிறதுனால நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு கிடைக்கும். ப்ளஸ் அதை படிப்புக்காக வெளிநாடு போவாங்க. அதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கலாம். அதாவது இதில் வந்து 9ஆம் வீடு 9ஆம் வீடு 9ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குது. ஸோ சனி பகவான் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சனியோட தசை நடக்குது சூரிய லக்கணத்து, அதாவது சிம்ம லக்கணத்துக்கு சனி திசை ஒரு புத்தி நடக்கும்போது இவங்க வெளிநாடு போகிறதுக்கு அமைப்பு இருக்குது. ஏன்னா லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது. 9னா அதாவது உயர்கல்வி குடிக்கிற கிரகம் 9ஆம் இடம். உயர்கல்விக்காக நீங்கள் வந்து வெளிநாடு போகிற அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே. ப்ளஸ் அடுத்தது வந்து வேறு என்ன அமைப்பு இருக்குது? ஓகே, நம்மளாம் கவர் பண்ணிட்டோம். ஓகே, சப்போஸ் இன்னொரு இது இருக்குது. அதாவது குரு வந்து 12ஆம் வீட்டில் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வெளிநாடு போக முடியும் அப்படின்னு கிடையாது. இப்போ சில லக்கணங்களுக்கு வந்து 12ஆம் வீட்டில் குரு இருக்க மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துங்க, எந்த லக்கணம்? ஓகே, நீங்கள் மகர லக்கணத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. மகரத்தில் நீங்கள் லக்கணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான் எத்தனாவது வீட்டுக்கு அதிபதி? 1 2 3 ப்ளஸ் 12க்கு அதிபதி குரு. ஸோ இவங்களுக்கு மகர லக்கணத்துக்கு பை டிஃபால்ட்டாகவே 12ஆம் அதிபதியாக குரு வந்துடுறதுனால இவங்களுக்கு வந்து வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே, அதை ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே. ஓகே, இப்போ சப்போஸ் இப்போ வந்து நம்ம வந்து கடகத்தை ஒரு லக்னமாக எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து மிதனத்தையே ஒரு லக்னமாக எடுத்துக்கங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் அடுத்து. சப்போஸ் அதாவது சொந்த ஊர் குறிக்கிற இடம் வந்து 4ஆம் வீடு. ஓகே, வண்டி வாகனம் தாயார் குறிக்கிற இடம் 4ஆம் இடம். ப்ளஸ் சனி பகவான் வந்து குலதெய்வத்தை குறிக்கிற கிரகம். ப்ளஸ் அதாவது பொதுவாக என்ன விதி சொல்லுதுன்னா, அதாவது 4 4ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம், அதாவது 4ஆம் இடம் 9ஆம் இடமும் பாவப்பட்டு இருந்துச்சுன்னா, அதாவது பாவ கிரகங்கள் சூழ்ந்து இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம். அப்படி என்ன 4ஆம் இடம் கெட்டுருச்சு, மற்ற 6 8 12ஆம் இடங்கள் சுபத்துவம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 4ஆம் இடத்துல எக்ஸாம்பிளோட பார்த்துக்கலாம்.
4ஆம் இடத்துல கேது இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வந்து 4ஆம் இடம் வந்து கெட்டுருச்சு. அதாவது கேது பகவான் 4ஆம் இடத்தை கெடுக்கிறாரு. ஸோ அப்போ நீங்கள் வந்து சொந்த ஊரில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்படிங்கிற அர்த்தம் நீங்கள் வந்து 6ஆம் 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோட தசாபுத்தி காலங்கள் நீங்கள் அருமையாக வெளிநாடு போகலாம். உங்களுக்கு வந்து இந்த சொந்த ஊரில் இருக்க அமைப்பு உண்டான இருக்கிற அமைப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது இந்த 4ஆம் இடம் கெட்டதுனால சொல்கிறாங்க. இது ஒரு விதியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே நண்பர்கள், இப்போ நமக்கு தெரிஞ்ச வீதி எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். நீங்கள் அடுத்து உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வந்து எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு வந்து கொடுத்துருக்குற அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம் நண்பர்களே.